நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரள திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது நடிகர் திலீப் விடுதலை அடைந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். சிவசபாபதி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதையும் தொடர்ந்து இப்போது இந்த தீர்ப்பு பற்றின தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாமா? கேரளா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு என இதை சொல்லலாம். நடிகைகள் பாலியல் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2017 இருந்து இந்த வழக்கு நடந்துகிட்டு வந்த நிலையில பல்வேறு கட்டங்களா நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசாரணை செய்யப்பட்டு 10 பேர் இதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் 6 பேர் இந்த வழக்குல குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 8வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்த நடிகர் திலீப் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இவரை விடுவிச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அவற்றில் அதாவது 7வது 9வது 10வதுல இருக்கிற அந்த பிரதிநிதி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட உள்ளது. இந்த தண்டனை பாத்தீங்கன்னா திலீப்புக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 6 பேரும் மட்டுமே இதுல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டின் நடவடிக்கை இந்த குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனை, எதற்கான தண்டனை அப்படிங்கறத இப்போ பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம திலீப் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து மேல்முறையீட்டுக்கு செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.